இறையறல் கொண்ட ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரா, அப்போ நம்ம இந்த 7 சக்கரா அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல எல்லா விதமான இயக்கத்தையுமே கொடுத்துட்ருக்கு. அப்போ அந்த 7 சக்கரா அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மூலாதாரம் அப்படிங்கிறது தான் முதல் சக்கரம். அப்போது மூலாதாரம். சுவாதிஷ்டனம் அப்படிங்கிறது 2வது சக்கரம். மணிப்பூரகம் அப்படிங்கிறது 3வது சக்கரம். அநாகதம் அப்படிங்கிறது 4வது சக்கரம். விசிக்தி அப்படிங்கிறது 5வது சக்கரம். ஆக்னா அப்படிங்கிறது 6வது சக்கரத்தை குறிக்குது. 7வது சக்கரம் தான் சகஸ்ரஹாரம். அப்போ அந்த 7 சக்கரம் தான் மனிதனுடைய இயக்கத்தை உண்டு பண்ணுது. இப்போ அந்த சக்கரம் அப்படிங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகளின் துடிப்புகளின் இணைப்பு தான் சக்கரம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூலாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா பல பேர் இப்போ உள்ள காலகட்டத்தில் சாப்பாடு கரெக்டான முறையில் இல்லை, ஏன்னா பசிக்கக்கூடியது இல்லாமல் இருக்கு. 2வது பெரிய கஷ்டம் தூக்கம் இல்லாமல் பல பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போது இந்த 2யுமே கொடுக்கக்கூடிய சக்கரா தான் மூலாதாரம். அப்போது இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசன வாயுவுக்கும் உறுப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு தான் மூலாதாரம். அப்போ அந்த மூலாதாரம் தூண்டப்பட்டால் தான் உங்களுக்கு சாப்பாடும் தூக்கமும் கிடைக்கும். அப்போ இந்த சக்கராவை பற்றி நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிற போது, நீங்கள் நல்லா ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானத்தின் மூலமே நீங்கள் இந்த சக்கராவை இயக்க முடியும். கையில் ஒரு சந்தன மாலை வச்சுக்கோங்க. எவ்வளோ மாலைகள் இருக்கு, எல்லாம் சொல்லலாம், ருத்ராட்சம் படிகம் அப்படிங்கிறது. சந்தன மாலை மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நம்ம கையில் எப்போதுமே வச்சுக்கலாம் சந்தன மாலையை, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். அப்போ இந்த சந்தன மாலையை நம்ம கையில் வச்சு தியான நிலையில் உட்காந்து, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தனிமையான ஒரு இடத்துல தியான நிலையில் உட்காந்து நீங்கள் 108 டைம் கவுண்டிங் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கையில் வச்சு மாலையை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இந்த உங்களுடைய மூச்சு காற்றை உள்ளே இழுத்து கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய ஆசன வாயு நீங்கள் உள்ளே இழுக்கும் போது உங்களுடைய பிறப்புறுப்புக்கும் ஆசன வாயுக்கும் நடுவில் ஒரு சக்கரா இயங்குறத நீங்கள் உணரலாம். அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 108 டைம் கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணை முடிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும். இது உண்மையான ஒரு இது. இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம், நல்ல உணவு, உங்களுக்கு நல்ல பசிக்கக்கூடிய ஒரு திறன் கிடைக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது கிடைக்கும். இதுதான் அந்த மூலாதாரத்துடைய வேலை. மற்ற 6 சக்கரங்களுடைய நிலையை நம்ம அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி.